பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இத காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், என்னுடைய மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது, அது என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை ஆண்டவரிடத்தில் நான் விண்ணப்பித்தேன். அதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து வந்த பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற பதில் ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. இந்த காலை வேளையிலும் அநேக சூழ்நிலையிலே நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஏன் இந்த பலவீனம் எனக்கு வந்தது என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் அதை குறித்து பாரப்படவே வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் சோர்ந்து போகவே வேண்டாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தாலே போதும். ஒரு பலவீனமும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்து விட்டாலே போதும். அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை மாறாது. அந்த கிருபை நம்மை தாங்குகிறது, அந்த கிருபை நம்மை பாதுகாக்கிறது, அந்த கிருபை நம்மை பலப்படுத்துகிறது, அந்த கிருபை நம்மை வழிநடத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். கிருபை என்கிற செட்டைக்குள்ளாக மனுபுத்திரர் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை என்கிறது நம்மை மூடிக்கொள்ளுகிற ஒரு பலத்த செட்டை. அந்த செட்டைகளுக்குள் நமக்கு அடைக்கலம் இருக்கிறது. அதுதான் தேவனுடைய கிருபை. சங்கீதங்களின் புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று இங்கே தாவீது எழுதுகிறார். நம்முடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வந்து நாம் அவ்வளவுதான் விழுந்து விடுவேன் என்கிற ஒரு சூழ்நிலையிலே போகும் பொழுது, தேவனுடைய கிருபை அப்படியே நம்மை தாங்கிக் கொள்ளுகிறது. நாம் விழுந்து விடாதபடி அந்த கிருபை நம்மை காப்பாற்றுகிறது.
ஆகவே இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90வது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாளெல்லாம் அது நம்மை களிகூர பண்ணுகிறது. எப்பொழுது இந்த கிருபை கிடைக்கிறது? காலைதோறும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும். இந்த காலை வேளையிலே நாம் காலைதோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுது அவருடைய கிருபையினால் நம்மை ஆண்டவர் திருப்தியாக்குகிறார். அது எப்படி, அந்த திருப்தி எப்படி நமக்கு இருக்கிறதா? வாழ்நாள் முழுவதும் நம்மோடு தங்கி இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை திருப்திப்படுத்துகிற கிருபை. காலையில் இந்த கிருபைக்கு நாம் காத்திருப்போம். ஒரு நாளும் நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த கிருபை என்ன செய்கிறது? நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த கிருபை தான் பரிசுத்த ஆவியானவர். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சில நேரங்களிலே திகைத்து போய் எப்படியாக ஜெபிப்பது என்று சொல்லி ஒருவேளை தடுமாறிக்கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நாம் அதை அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அநேக சூழ்நிலைகளிலே நம்மாலே ஜெபிக்க முடியாது. சில பிரச்சனைகள் நம்ம அப்படியே அமிழ்த்தி விடுகிறது. அந்த சூழ்நிலைகளிலே தேவ கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் அந்த கிருபை நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறது. மாத்திரமல்ல, நமக்காக பரிந்து பேசி வேண்டிக் கொள்ளுகிறது. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அந்த கிருபையின் ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில அந்த கிருபையின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளிருந்து அவர் விண்ணப்பத்தின் ஆவியாக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அநேக சூழ்நிலைகளிலே எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி இந்த பிரச்சனைக்காக ஜெபிப்பது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில அதுதான் தேவனுடைய கிருபை என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக ஒவ்வொரு நாளும் கிருபைக்கு காத்திருப்போம். அந்த கிருபை நம்மை உயர்த்தும், அந்த கிருபை நம்மை மேன்மைப்படுத்தும், அந்த கிருபை நம்மை பலப்படுத்தும், அந்த கிருபை நம் கால்கள் சறுக்கும் பொழுதெல்லாம் தாங்கி நம்மை நிலைநிறுத்தும். ஒருபோதும் கிருபை நம்மோடு இருக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இந்த வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த பகுதியிலே பலனை இழந்து போய் தடுமாறி போய் நிற்கிறார்களோ, இந்த காலை வேளையில உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையினால் நிரப்பி, உம்முடைய கிருபையினால் பலப்படுத்தி, உம்முடைய கிருபையினால் நிலைநிறுத்தி, உம்முடைய கிருபையினால் அவர்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று மனதுருகுகிற கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் கிருபை தாங்கி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.